மாயா என்ன தனியா நிக்கிற? இங்க ரொம்ப போர் அடிக்குது. ஸ்டோர் ரூம்ல பழைய ஆல்பம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் எடுக்கலான்னு வந்தேன். ஆனா எனக்கு உள்ள போறதுக்கு பயமா இருக்கு. ஏமா? பேய்கே இருந்துச்சுன்னா? நாரிற இடத்துல பேயா? வாட் நான்சென்ஸ்யா. அப்போ பேயனா உனக்கு பயமே இல்லையா? பேயா எங்க என் முன்னாடி வர சொல்லு. செவில 2 அப்பா அப்புறம் எனக்கு ரொம்ப நாளா பேய பார்க்கணும் ஆசைதான். பயப்புல பயந்துட்டு நம்ம முன்னாடி வரதே இல்லை. நான்லாம் ஆவியே மூவி கூட்டு போற ஆளு. ஏன் கிட்ட போய் நீங்க வாங்க. கமான் வாங்க வாங்க. இவ்ளோ தைரியசாலியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏங்க சின்ன வயசுல நான்லாம் சுடுகாட்டில் இருக்கிற சாம்பலை தூந்தாங்க பல்லே வளர்க்குவேன். நெஞ்செலும்பு வச்சுதான் நாக்கே வலிப்பேன். பயந்தவனுக்கு தான் அது எலும்பு கூடு. பயங்காட்டுற எனக்கெல்லாம் வெறும் குருவி கூடு. ஆனா எனக்கு பேய்னா ரொம்ப பயம்பா. மனசுல இருக்க லவ்வை சொல்ல முடியாம அல்பாயுஸ்ல செத்து போற பயந்தாங்கோலி பசங்க தாங்க பேயா வருது. மனசுல இருக்கிறதெல்லாம் சும்மா பட்டு பட்டுன்னு சொல்ற நம்மள மாதிரி தைரியசாலிங்களா அதுங்களை பார்த்து பயப்படலாமா? அப்ப உங்க லவ்வ சொல்லிட்டீங்களா? சொல்லத்தானே போறேன். நீங்களும் பார்க்கத்தானே போறீங்க. அதுக்கு உண்டான நேரமும் வந்துருச்சு. பால்சாமி ஆல்பம் கிடைச்சிருச்சு. நீங்க போட்டுட்டு வந்துருங்க. அப்ப இது பேய பார்த்தா செவில்ல அடிப்பியா? ஐயோ நான் அந்த கூட செவுத்துல அடிச்சது இல்லைங்க. நான் எங்கிருந்து பேய செவுல அடிக்கிறது? நெஞ்செலும்புல நாக்க வழிப்பேன்னு சொன்ன. தெரியாம ஒரு ஃப்ளோல சொல்லிட்ட மன்னிச்சிருக்கா. பேய பார்க்கணும்னு ஆசைப்பட்டல. ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே புறப்பட்டு வந்துடுறதா? பாஸ் என்ன இப்படி அலங்கோலமா உட்காந்துருக்கீங்க? நீங்களும் மாயாமாவும் தனியா ரூம்குள்ள ஒதுங்குறப்பவே பயந்தேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. என்ன நடக்கும்னு? பஞ்சு நெருப்ப பக்கத்துல இருந்தா என்ன ஆகும்? பத்துக்குச்சு. எதிர்ப்பு ரொம்ப பலமோ? பாஸ் இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு வேகம் கூடாது. இப்படி வெறித்தனமா சூறையாடி இருக்கீங்க. யாரு? நானு. நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம பேசிட்டு. நான் போய் அண்ணியை சமாதானப்படுத்துறேன். ஒரு அழகான பொண்ணை பார்த்தா எந்த ஆம்பளைக்கு தப்பு பண்ணதான் தோணும். இப்படி வீணா ஃபீல் பண்றதை விட்டுட்டு பேசாம அவர் கழுத்து நீட்டுங்க. வேற வழியே இல்ல. உங்க மேல விழுந்த கரையை அவர் தான் துடைக்கணும். ஆம்பளைனா தப்பு பண்ணுவீங்களாடா? தாய் மசாஜ் கேள்விப்பட்டிருப்ப. இது பேய் மசாஜ். சாவு. நான் அவனுக்கு கழுத்தை நீக்கணுமா? பேய்கிட்ட போய் பேட்டி எடுத்த இனி உன் போட்டி கேலியாக போகுது. எங்கடா என்ன சொல்ல விட்ட? அக்கா என்ன முடியலைங்களா? இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்ல வந்தேன். என்னடா கிழிஞ்சிருக்கு? என்னடா ஆச்சு? பாஸ் நான் எப்போ ஸ்டோர் ரூம்குள்ள வந்தேன்? ரொம்ப பழசா இருக்கேன்னு தூக்கின்னு வந்து போட்டுருப்பாங்க. டேய் இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குதுடா. இப்போதான் நமக்கு லெவல் 1 ஆரம்பிச்சிருக்கு. லெவல் 2 ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த வீட்டு விட்டு ஓடி போயிடும். எழுந்துடா போ. ஆயா உழைப்பெல்லாம் வீணா போச்சே. இந்த அரண்மனை ஆட்டையை போட்டு ஒரு பெரிய அமௌண்ட் அடிக்கலான்னு பார்த்தா நாய் கண்ட இடத்துல வாய் வைக்கிற மாதிரி ஜமீனு இதெல்லாம் வாய வச்சிருக்கிறானே. பழையபடி கடனை உடனே வாங்கி காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். சிக்கன் குருமா ரெடி. ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் அடிக்கல. டேய் கட்டி கருப்புறம் மூக்கா. போட்டோ கிடைக்கல. சொத்துல பங்கும் இல்ல. கூட வந்தவனே காணோம். இத பத்தின கவலை கொஞ்சமாவது இருக்கடா உனக்கு? போட்டோ கிடைக்கலன்னா என்ன பாஸ்? சொத்துல நிச்சயமா உங்களுக்கு ஷேர் கிடைக்கும். ஆனா அதுக்கு நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும். டேய் உன் நசுங்கி போன வாயை வச்சு நீ தானே நல்ல வார்த்தை சொல்லியிருக்க. எப்படிரா? பாஸ் இந்த வீட்டுல சும்மா ஐட்டா கோழுகள்னு குத்துற மாதிரி கும்முன்னு இருக்காளே மாயா, அவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா
கண்டிப்பா உங்களுக்கு சொத்து கிடைக்கும். ஏன்டா கல்யாணம் பண்ற விஷயத்தையே ஏதோ காமசூத்திரா பட கதை மாதிரியே சொல்றியே. சி காலைடா. சாரி பாஸ், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். ஐடியா இப்படியே. ஐடியா சூப்பரா தான் இருக்கு. ஆனா நான் பழைய சோறு, அவ ஃபாரின் பர்கரு, ரெண்டும் மிக்ஸ் ஆக மாட்டா. யானையோட பழம் யானைக்கு தெரியாது பாஸ். அப்போ பூனைக்கு தெரியுமா? அது இல்ல பாஸ், இந்த வீட்லயே அவ கலருக்கும் ஹைட்டுக்கும் பர்சனாலிட்டிக்கும் சூட்டபிளான ஆள் நீங்க தான். கண்டிப்பா செட் ஆகும் பாஸ். பார்த்து ஜோடி பொருத்தம் பிரமாதம். தெரியும்டா, அவ ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் கலருக்கும் இந்த வீட்டில் இருக்க ஒரே பர்சனாலிட்டியான ஆளு நான் தான். நான் உங்களை சொல்ல அங்க பாருங்க. யாரா அவன்? அண்டர்டேக்கருக்கு அண்ணன் மாதிரி இருக்கிறான். ஏய் பால்சாமி, டயர்டா இருக்கு, போய் காஃபி கொண்டு வா. நீங்க வாங்க. சமையல்காரனா? சாப்பிட என்ன இருக்கு? குஷ்பு இட்லி இருக்கு, சாப்பிடுறியா? நீ யாரு, சொந்தக்காரா? இல்ல, அவங்க கார். ஏன் இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க மாப்பிள்ள. ஏன் முதலாளி மாப்பிள்ளையா? சொந்த மாப்பிள்ள இல்லப்பா, சொந்தத்துல மாப்பிள்ள. நம்ம மாதவியோட ஓ, நானே மாயாக்கு ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள்ளையோ நினைச்சிட்டேன். யோசனை நல்லா இருக்கே. அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பேசி முடிச்சிட வேண்டியது. ஐயோ பால்சாமி, வாயில வசம்ப வச்சு தேக்க வாயை முடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? பேசாம போற எங்க அண்ணனை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கற உன்ன. இப்ப ஏமா சைலன்சர்ல ஓட்ட ஊந்த மாதிரி ஓவரா சவுண்ட் கொடுக்குற? பின்ன என்னயா, என் பையனுக்கு எங்க அண்ணன் பொண்ணை கட்டி கொடுக்கலான்னு ஆசையா இருந்தேன். அந்த ஆசையில ஆசிட்ட ஊத்திட்டியா? இப்ப நான் எப்படி கட்டி கொடுப்பேன்? இதோ இவனை தக்காளி சாதம் செஞ்சு தர சொல்றேன், அதை கட்டி கொடுமா. அட போமா. பாஸ், போட்டி அதிகமாயிடுச்சு. நெட்டையா ஒருத்தன், குட்டையா ஒருத்தன், என்ன பண்ண போறீங்க? நெட்டையா வந்தாலும் குட்டையா வந்தாலும் அந்த வெடக்கோழி இந்த வேட்டையனுக்கு தான்டா. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. அக்யூஸ்ட் அவன் அடிச்சது 5,000 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. போட்டியில நெட்டையா அவுட்ரா. அப்போ குட்டையன்? அவன்லாம் எனக்கு காம்படிஷனே கிடையாதுடா. நீங்க சொல்ற மாதிரியான ஆளு அவர் இல்ல. அதை நாங்க பாத்துக்கிறோம். வர சொல்லுங்க, ஸ்டேஷன் கூட்டு போய் விசாரிக்கணும். ஸ்டேஷனா? அவர் வீட்ல இல்ல. இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம். என்ன இன்ஸ்பெக்டர், அவ்வளோ பெரிய அக்யூஸ்ட பிடிக்க கும்பலா வராம தள்ளு வண்டி கடையில மாமூல் வாங்க வரா மாதிரி தனியா வந்திருக்கீங்க. பட் டோன்ட் வரி, நீங்க கேட்குற ஆள் உள்ளதா இருக்கா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். கமான். வக்கீல் சார், மாயம்மா இடுப்பு கொஞ்சம் சுளிக்கிருச்சா, உங்களை கொஞ்சம் அவசரமா கூப்பிட்டாங்க. உருவி விடுறதுக்கு எவ்வளோ வேகமாக வரான் பார்த்தியா? வாங்க சார், வாங்க. என்ன மாட்டினியா? இன்ஸ்பெக்டர், இவனை கூட்டின்னு போய் தலைகீழ தொங்க விட்டு தண்ணி ஊற்றி அடிப்பீங்களோ இல்லை தரையில் படுக்க வச்சு ராவா அடிப்பீங்களோ? அதுக்கு முன்னாடி என் கண் எதிர்க்க 2 அடி அடிச்சு கூட்டின்னு போங்க சார். யார் மாப்பிள்ள? இவ்வளவு காண்டா இருக்கா? மாப்பிள்ளையா? என்ன வரவெல்லாம் இவனை மாப்பிள்ளன்றானுங்க. என் ஃப்ரெண்டு தான். இப்படியே மிரட்டுறது? நான் பயந்தே போயிட்டேன். ஆமா, நீ கடை இந்த ஊர்ல? டிரான்ஸ்ஃபர் ஆகி 2 மாசம் ஆச்சு. கோவில் ஃபங்க்ஷன்ல நீ ஜீப்ல ஏறத பார்த்தேன். டேய், நீ என்ன பார்த்துட்டு இருக்க? போய் டீ கொண்டு வா. சமயக்காரன் மேல ஒரு கண்ணை வை. உன்னை கவுக்கிறதுலே குறியா இருக்கான். யோ பால்சாமி, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஒரு முறைப்பாவே இருக்கியே. உனக்கு எனக்கு என்னையா பிரச்சனை? பின்ன நம்ம எடுத்து வச்ச சட்டைக்கு இன்னொருத்தன் பில்லு போட்டா எப்படி இருக்கும்? புரியலையே. நீ நினைக்கிற மாதிரி நான் இந்த வீட்டு வேலைக்காரன் இல்லப்பா. ஒரு விதத்துல இந்த அரண்மனையோட சொந்தக்காரன். மாயாவை கரெக்ட் பண்ணாதான் என் கடன்லாம் அடைக்கும். கரெக்ட் பண்ண வேண்டியதானே? என்னப்பா இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்ட? லோக்கல் மாடலா இருந்தா பர்ஃபி பால்கோவா வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணலாம். இவ அல்ட்ரா மாடலா இருக்கா, எப்படி கிட்ட நெருங்குறதுனே தெரியலையே. பாலு, உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும், அதை வச்சு மடக்கிடு. நீ வக்கீல், உனக்கு எல்லா பாயிண்ட்டும் தெரியும். நமக்கு அப்படியா? ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கறது பாயிண்ட் தானே? வா. பாயிண்ட் ரொம்ப வீக்கா இருக்கே. ப்ரூவ்டு ஃபார்முலா படி பொண்ணுங்களுக்கு எல்லாம் கருப்பாம்பூச்சினா பயம்பா. மாயா உள்ள குளிச்சுட்டு இருக்கா. இந்த கருப்பாம்பூச்சி தூக்கி உள்ள போடு, பயத்துல அலறி அடிச்சு வெளியில் ஓடி வருவா. எதில் நிக்கிற உண்மையில மோதி கீழே விழ பாடி டச் ஆகும், பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆயிடும். சூப்பர் ஐடியா. ஆனா நீ தான் கொடுத்தன்னு வெளியே சொல்லிட மாட்டியே. சேச்சே. டேய், என்ன பண்ற? கட்டி உருளும் போது சேஃப்டியா உருளணும்ல, அதான் கட்டில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். குளிச்சு முடிச்சுட்டு போறா, சீக்கிரமா போடு. கோ. என்ன நீ கட்டி பிடிக்க போறியா? இல்ல, அப்புறம் உனக்கு இவ்வளவு ஆர்வம்? போயிடு. என்னப்பா அவ துண்டோட வெளியே ஓடி வருவான்னு பார்த்தா இது துண்டக்கான துணி ஓடி வந்துருச்சு. வா பிடிக்கலாம். சில்வர் பேப்பர்ல சுத்தின தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்காளே, இவன் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா நான் உனக்கு கோவில் கட்டி கும்பிடுறேன்ப்பா. சரி, நீ கருப்பாம்பூச்சி தேடு, நான் அந்த பொண்ணை பார்க்கறேன். நீ பாக்குறியா? இல்லப்பா, எங்க கரெக்டா போறணும் நான் பார்த்து சொன்னா தானே தெரியும். அதான் சொல்றேன், தேடு.
அடச்சா, கொஞ்சம் மிஸ். ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாலே. நீ பார்க்கலையா? அப்போ நீ பாத்தியா? காது குறைஞ்சதுக்கு அப்புறம் பட்சம் தூக்கி போட்டுக்கணும். காதுலேயே சொருகின்னு சுத்த வந்து ஏன் தப்பு தான். ஐடியா கொடுத்தோடனே உன்னை அறுத்து விட்டுருக்கணும். கூட வச்சிருந்தேன் பத்தியா? யோ பயா நீ பயா. இல்ல தனியா. என்ன தனியா? நானே காஷ்மீரில் குண்டா போட போற கும்பலா போறதுக்கு கரப்பாம்பூச்சி தானே. நான் தனியா போட்டுக்கிறேன். நீ போ. துணைக்கு போயிடு, தயவு செஞ்சு போயிடு. சரி. நீங்க என்ன பண்றீங்க? ஏங்க, கீழே இறங்குங்க. நீங்க தாங்க மேல இருக்கீங்க. என்னடா ஆகுது? அம்மா, நல்ல வெயிட்டுங்க. அது கொடுங்க. சாரிங்க. இந்தாங்க. ஜெய். ஏய், ஸ்டாப் இட். காஃபி டீ குடுக்க கண்ட நேரத்துலயே வர்றது. சரி. இங்க பார்த்தத வெளியில சொல்லிட மாட்டேன்ல? பார்த்தது அவன், நான் வெளியே சொல்லக்கூடாதா? இந்த அசிங்கத்துக்கு நான் ஐ விட்னஸா? சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்லிட மாட்டேன்ல? நம்பிக்கைனா துண்டை ஊத்து கீழே போட்டு தாண்டி சத்தியம் பண்றேன். ஏய், வெள்ளை பூண்டு நீல்ரா. அழுகு துணியில எங்கடா கிளம்பிட்ட? ஆத்துக்கா பாஸ், இந்த வீட்டுல இருந்த 3 பேரை எவனோ கொலை பண்ணி ஆத்துல தூக்கி போட்டிருக்கான். போனதை ஆத்துல போடாம வீட்டு வாசலடா போடுவாங்க. ஐயோ, செத்து போன 3 பேர் இந்த வீட்டுல வேலை செஞ்சவன். மீதி இருக்கிறது நீங்களும் நானும் மட்டும்தான். டேய், அவங்களாம் ஒரிஜினல் வேலைக்காரனுடா, நம்ம டூப்ளிகேட். அது நமக்கு தெரியும், கொலைகாரனுக்கு தெரியுமா? இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் வீட்டை விட்டு யாரும் வெளியே போக கூடாதுன்னு போலீஸ் சொல்லி இருக்கு. அதனால தான் மொத்த குடும்பமும் வீட்டுக்குள்ள அடக்காத்துன்னு இருக்கானுங்க. இப்போ நம்ம வெளியே போனோம், போலீஸுக்கு நம்ம மேல டவுட் வரும். போடா உள்ள. ஏகப்பட்ட ஐட்டம் கிடைச்சது. இதை வச்சு கல் கோரையே வாங்கலாம். கொன்னுருவேன். உன்னை கல்ல மட்டும் தானே எடுத்துட்டு வர சொல்லி அனுப்புனேன். அதுனா பெரிய வைரக்கல்லா? கூழாங்கல் தானே. இவ்வளோ பெரிய அரண்மனையில் வந்துட்டு வெறும் கல் எடுத்துட்டு போனா அது இந்த பால்சாமி பரம்பரைக்கே அசிங்கம். உன் புத்திய காட்டிட்டிய. நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அதோட புத்தி கண்டதையும் போய் நக்கி தின்னுமா. நாய் நக்கி தின்னாம அஞ்ச பொருளை போய் ஆர்டர் பண்ணியா சாப்பிடும். நீ ஓவரா பேசுற, நீயே தேடி எடுத்துக்கோ. வாட்டா. ஐயோ, மறுபடியும் ரூமுக்குள்ள போயிட்டாங்களே. நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டான். நல்ல சான்ஸா? இன்னும் தோனி கூட தோசை சாப்பிட்றதுக்கு சான்ஸ் கிடைச்சது. ஜீப் ஓடுறது பேய்மா, போற வேலையை போட்டு தள்ளிட்டு இருக்கோம். இப்படியே எல்லாரும் பேசிட்டு இருந்தா இப்படி சீக்கிரம் ஏதாவது யோசிங்க. இப்படி சொல்லிட்டா நீ எதுவும் யோசிக்க வேண்டியது இல்லைல்ல? பொட்டு பூவு என்ன இப்படி ஆளை கிராமத்து பொண்ணு மாதிரி மாறிட்ட? இப்படி இருந்தா தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அண்ணன் பையன் பேய்க்கு வாக்கப்பட போறானே, ஏதாவது பண்ணியா பால்சாமி? கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இது ஏன் சொல்லிட்டு எதையும் செஞ்சிடாத. நான் நேரா முரளி ரூமுக்கு போறேன். வர்றவங்க வாங்க. உங்களை தனியா அனுப்புற அளவுக்கு நான் ஒன்றும் கையால் ஆகாதவன் இல்லை. நம்ம எல்லாரும் மொத்தமா போய் பேய் அட்டாக் பண்ணலாம். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா அட்டாக் பண்ணணும். பேய்க்கு எதெல்லாம் பார்த்தா பயமோ அதெல்லாம் முதல்ல நம்ம கையில எடுத்து வச்சுக்கணும். செருப்பு நல்ல ஐடியா தானே? அது செருப்புன்னா அதுக்கு பயன்னு சொல்ல வெரி வரமா? குட். நெக்ஸ்ட் சாமி படம் தொடப்பு கட்ட. குங்குமம் எலுமிச்சம் விபூதி. Then why wait? Take all the weapon. இந்த இடம் இன்னும் கொஞ்சம் நல்ல சொர்க்க பூமியா மாறப்போகுது. 1/2 கிலோமீட்டர்ல ஏர்போர்ட் வரப்போகுது. 1 கிலோமீட்டர்ல ஹார்பர் வரப்போகுது. அப்ப கப்பலும் ஃப்ளைட்டும் முட்டிக்காதே. ஏமா பக்கத்துல பீச்சில் ஹார்பர் வரப்போகுதுன்னு புழுவுற? அப்ப ஏர்போர்ட் மட்டும் வரவா போகுது? இந்த மாதிரி பேசி எத்தனை புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டு வித்திருப்பேன். உனக்கு இந்த இடத்த விற்கணுமா வேண்டாமா? விற்கணும். நீ சொல்லி நிலத்தை வாங்கணும் நேர்ல பாத்துருக்கிறியா? இல்ல. பாத்துறாத. கண்டினியூ. அது மட்டும் இல்ல, இந்த இடத்த தோண்டா 2 அடியில தண்ணி வரும். 2 அடியில தண்ணி வருமா? அப்புறம் எப்படி கடைகால எடுத்து வீடு கட்டுறது? யோ, என்னையா ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கல? என்னன்னு நினைப்பா? சரி சரி. அதோட இந்த இடத்த சுத்தி நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிடல்ஸ். பக்கத்து ஊர்ல பஸ் விட சொல்லி 10 வருஷமா போராட்டம் நடத்திட்டு இருக்கானுங்க. குண்டு பல்பு அண்ட புழுவு புழுகுது. கலாய்க்காத பால்சாமி, அப்புறம் கமிஷன் காசு கூட கிடைக்காது. பாதியில ஓடனவன என்னடா மரியாதைலாம் பால்சாமின்ற? பங்கே இல்ல நாய் போச்சு, அப்புறம் என்னத பாஸ்? யோ, இப்போ நான் பேசட்டுமா வேணாமா? போய் கரடி கட்டறா. போடா அட்ஜஸ்ட் பண்றா.
இங்க பாரு பால்சாமி, முதலாளி சொல்லுங்க முதலாளி. உனக்கு 1 வீக் டைம் தரேன். அதுக்குள்ள விக்கலனா பாம்பேல வேற பையர் ரெடியா இருக்காங்க. ஐயோ அவசரப்படாதீங்க முதலாளி. உங்க கமிஷன் காசை வாங்கிதான் இவனுக்கு கடன் அடைக்கணும். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு. பாட்டி சொத்தை வச்சு பங்கு வாங்கலான்னு வந்தா வீட்டு புரோக்கர் ஆக்கி கமிஷன் காசுக்கு கதற வைக்கிறானுங்களே. கவலைப்படாத பால்சாமி, ஏன் பங்கு உனக்கு கொடுத்துட்றேன். யோ உனக்கு ஏதியா பங்கு? ப்ராப்பர்ட்டி இருக்கிறவங்களை செட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் நமக்கு வந்துட போகுது. இதை வேற காமிச்சு வேறு பேசுறானே. என் தங்கச்சியை காப்பாற்ற மட்டும் இல்ல, ஒரு வகையில மாயா எனக்கு கிடைக்கும் நீ தான் காரணம். எது நான் காரணம்? ஆமாப்பா, உன் லவ் ஹெல்ப் பண்ண போய் தானே என் லவ் செட் ஆச்சு. அதனாலதான் என் பங்கு உனக்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஜூஸ் சாப்பிடுறீங்களா பாஸ்? இதுக்கு மேல உன்னால அல்பியா இருக்க முடியாதுல்ல. நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். இப்ப இந்த ரப்பர் எது ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கிறான்? என்னம்மா நான் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வைக்கிறத பார்த்து நான் ஏதோ ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போறதா நினைச்சு மறுபடியும் அவசரமா என் கழுத்துல தாலியா கட்டிட்டேன். மறைக்காதீங்க முதலாளி, ஈஸ்வரி இப்ப மேஜர் ஆயிட்டா, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஈசு முதல்ல இருக்கு பால் ரெடி பண்ணு. பால் அடைஞ்ச பங்களால பால் காய்ச்சி நடா பண்ண போறேன்.